இந்த எம்ஆர் ராதா வந்து ஒரு படத்தை சொல்லுவாப்புல, மசாலா வடையில் ஒரே ஒரு விதம் தான் இருக்குது, ஆனால் அந்த மனுஷர்களில் பல விதம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த ஓட்டுநர்களை மதிக்க தெரியாத அந்த பணக்கார நாய்களுக்கு தான் அந்த பதிவு நான் போடுறேன். தயவு செஞ்சு ஓட்டுநர்களை வந்து மதிக்க கற்றுக்கோங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து கடவுள் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு கெஸ்ட்டை வச்சு நான் மீட்டிங்க்கு கூட்டி போய்க்கிட்டு இருந்தேன். ஒரு 2-3 மீட்டிங்கு அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. மதியம் ஆகிப்போச்சு. மதியானத்துக்கு ஒரு மீட்டிங்கு போக வேண்டி வந்துச்சுங்க. அப்போ அந்த போகிற இடத்துல வந்து நான் வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடியே போய் சேர்ந்தாச்சு. அப்போ அவர் சொன்னார், நம்ம முன்ன ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம், அதனால் நான் ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன், காஃபி ஷாப்பில் நிப்பாட்ட சொன்னார். சரின்னு ஒரு காஃபி ஷாப்பில் போய் இந்த ஸ்டார் பக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார் பக்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது பணக்காரங்க போகிறது. அங்கெல்லாம் ஒரு காஃபி 200 300 அப்படி. அங்கே போய் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு 2 மணி நேரம் கழித்து வெளியில் வந்தார். 2 மணி நேரத்தில் ஒரு காப்பி குடிச்சிடலாமல் குடிக்க முடியாத சொல்லுங்கள். நம்மலாம் ஒரு 10 நிமிஷம் போதும், காப்பி குடிக்க 5 நிமிஷமே போதும். 2 மணி நேரம் கழிச்சு இந்த ஆள் என்ன செய்யறாப்புல, கையில் எடுத்துகிட்டு வராப்புல காப்பி. நான் கவனிக்கலை. கையில் அந்த காப்பி வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு போருக்கு, அந்த கிளாஸ் ஃபுல்லாக, இந்த பேப்பர் கிளாஸில். வந்து உட்காந்தாச்சு. வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்கு. போகிற வழியில் வந்து பாம்பேயில் வந்து எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் தான். அதுவும் டிராஃபிக்னால் சொல்லவே வேண்டாம். அது நம்ம நுணுக்கமாக வண்டி ஓட்டினா தான் அந்த டிராஃபிக்கை கடந்து போகலாம். ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் ஸ்டக் ஆகி போய் நிற்கிது வண்டி. அப்போ 4 பக்கம் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க, வந்து முதல்ல நிற்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம கடந்து போகணுன்னாக்கா கொஞ்சம் வண்டியை வெட்டி புக்குன்னு இழுத்து தான் போகணும். அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒரு வண்டியெல்லாம் மூவ் ஆன உடனே நான் ஒரு பஸ்டிக்கரை போட்டு ஒரு வண்டி இழுத்த உடனே அந்த ஆள் கையில் வச்சுருந்த காப்பி கொட்டி போச்சு போல். நான் காப்பியை பார்க்கல, நான் கொட்டி சட்டையில் கொட்டி போயிடுச்சு. அந்த ஆளை இப்படின்னு கத்துறாங்க, நீங்கள் வண்டி ஓட்டுறது சரியில்லை, அப்படி ஓட்டுறீங்க இப்படி ஓட்டுறீங்க, ஆச்சாக்கு போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சு வண்டி. இந்த காப்பி கொட்டின உடனே வண்டி ஓட்டினா சரியில்லாமல் போச்சு. அந்த காப்பி கொட்டின உடனே அந்த ஆளுக்கு வந்துச்சு கோவம். நீங்கள் வண்டி ஓட்டுறது சரியில்லை, அப்படி ஓட்டுறீங்க இப்படி ஓட்டுறீங்க, ரஃப்பாக ஓட்டுறீங்க, ஆச்சாக்கு போச்சாக்கு அப்படி எப்படின்னு கற்று ஆரம்பிச்சிட்டாப்புல. நம்ம என்ன செய்வது, நம்ம அடிமையை தானே வேலை பார்க்குறோம். நான் சாரி சார் அப்படின்னு சரின்னு சொல்லணும். அப்புறம் தண்ணி இருக்காங்க, தண்ணி இருந்துச்சு வண்டியில் இருந்துச்சு, எடுத்து கழுவி விட்டு அப்புறம் உட்காந்துக்கிட்டு இது மாதிரியும் இருந்துக்கிட்டே இருந்தேன் ஒரு மாதிரியா. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வந்து சொல்கிறான் என்கிட்ட, நான் அன்றைக்கி உங்களை ரொம்ப சத்தம் போட்டேன், சாரி, என் சட்டை வந்து அழுக்காக போச்சு, காப்பி கொட்டி போச்சு, அந்த டென்ஷனில் சத்தம் போட்டேன், மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, சாரி அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் இந்த ஆள் அது பரவாயில்ல, சாரி கேட்டாப்புலே. ஆனால் இதை கூட மோசமானவெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒரு சில பேர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க கம்பெனியில், அந்த ஆள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்வாங்க. எங்கே போகணும்னு கூட கேட்கக்கூடாது நம்ம, அப்படியெல்லாம் இருக்காங்க பரதேசி பேருங்க. ஏன்னா அவங்க பேசுனா அவங்கள வாயில் உள்ள முத்து கொட்டி போயிடும். நம்ம கம்பெனியில் சொல்லிடுவாங்க, அவர்கிட்ட வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு. அட்ரஸ்லாம் கொடுத்துருவாங்க க்ளீனாக. அந்த அட்ரஸில் கொண்டு அந்த இதில் கொண்டு கரெக்டாக அந்த கேட்டில் கொண்டு வாட்ஸ்அப்பில் கொண்டு நிப்பாட்டி வைக்கணும் அவங்கள. இப்படியும் ஆள் இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக இருக்க மாதிரி. அந்த எம்ஆர் ராதா அவர் சொன்னது மாதிரி மசாலா வடையில் ஒரு விதம் தான் இருக்குது. அந்த மனுஷங்களில் பல விதம் இருக்கிறானுங்க. ஒருத்தன் வந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறான், தமிழ்காரன். தமிழில் தான் நான் பேசுகிறேன், ஆனால் அவன் ஹிந்தியில் பேசுகிறான். ஹிந்தியில் பேசி என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து முன்னாடியே போய் நிற்கலை. அந்த டயத்துக்கு கரெக்டாக போனல, நாங்கள் போவோம் அவன் வரவும் கரெக்டாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவன் அப்படியே கத்துறாங்க, நீங்கள் இப்போ தான் வாரீங்க, நான் இது எனக்கு முன்னாடியே வந்து நிற்க வேண்டியது இல்லையா, என் பேரை கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கணும்ல, நான் பார்த்து வருவேன்ல. அப்படி எப்படின்னு டக்குன்னு உடனே கம்பெனிக்கு மெயில் போட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்படி எப்படின்னு தமிழ்காரன் பாருங்கள். தமிழ்காரன் எப்படி பண்ணுறான் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா சந்திச்சிருக்கேன் நான் என்னுடைய வேலையில், ஓட்டுநர் வேலையில். இன்னும் நான் நிறையா வாழ்க்கையில் நடந்த என்னுடைய ஓட்டுநர் வேலையில் நடந்ததெல்லாம் அடுத்தடுத்து பதிவு போடுறேன் பாருங்கள். எப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் இருக்க வேண்டியிருக்குன்னு.